2 கொரோனா பார்த்துட்டோம். அதனால இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தடையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார் நீங்க தொடரலாம் சார். நிறைய ஜாம்பவான்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் ஆனால் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்து அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தெலுங்கில் பாடல்கள் எழுதியிருக்கேன். நிறையா கற்றுக்கிட்டேன். இந்த சினிமா சாதாரணம் இல்லை, இது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவில் நான் சமீபத்தில் 2-3 விஷயங்கள் சந்தித்தேன். ஒரு வாட்டி நான் பாம்பேயில் இருந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன். ஒரு தமிழ் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ விசா வேணும், சிங்கப்பூர் போனால் மலேசியாவில் கிடைக்குமானா பக்கத்தில் போய்ட்டு இமீடியட்டாக 2 நாள் 3 நாள் கிடைக்குன்னு இப்படி பார்த்தாரு. சார் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்டார். நான் நீங்கள் என்ன வேறுனா சினிமா ப்ரொடியூசர் என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார்? அதுதான் நான் இந்தியன் படம் பண்ணேன் சார். நான் தியேட்டரில் 25 வாட்டி பார்த்தேன் சார். என் வாழ்க்கை 1500 ரூபா சம்பளத்தோடு ஆரம்பித்தேன். இன்றைக்கி 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். அந்த படத்தால் நான் ஒரு நயபசம் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கலை சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதான்ட்டு. வைஜெயந்தி ஐபிஎஸ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் அப்போது லேடிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 பொண்ணுங்க வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் வந்து படத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ப்ரொடியூசர் சந்தித்தேன். இப்போது விஜய் சாரோட படம் பண்ணுறாரு கேவிஎன். அவர் கேவிஎன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்னோடய பாடல்கள் எல்லாமே அவர் ரசிகர். அவர் மொபைலில் எல்லாமே நான் சாங்ஸ் எழுதியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. ஆச்சரியம் என்னென்னா பாய்ஸில் ஏதோ ஒரு படத்தில் தெலுங்கில் ஸ்வேச்சை ஃப்ரீடம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒரு லிரிக் வந்து கேசட் வாங்கி நிறைய வாட்டி பார்த்துட்டு அவங்க மாமனார் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவர் அந்த வீடு காலி பண்ணி ஃப்ரீடம் வேணும்னு வெளியில் வந்து எனக்கு பெரிய ஆளாக இருக்கார் அவர். சம்டைம் நம்ம தொழில் பண்ணிகிட்டே போவோம். சில பேருக்கு வந்து அப்படி ஒரு கிரேட்டாகும் உணர்வுக்கு இருக்கும். சினிமா வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படம் 17th செஞ்சுரியில் நடக்கிற படம். இந்தியன் அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனாக இன்டைரக்டாக சொல்லியிருக்கோம். கமர்ஷியல் ஃபிலிம். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ட்ராவல் பண்ணி பவன் சாரோட பண்ணியிருக்கோம். நாங்களே சொல்ல அற்புதமாக வந்திருக்கோம். எல்லாருமே சொல்லுவாங்க. நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸு பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமாக ஏதோ சொல்லணும்னு ஆதங்கத்தில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நல்லா மெசேஜாக இருக்குது. இதில் வந்து சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஆனால் ரொம்ப கம்மியான கேரக்டர். ஆனால் படம் வரும்போது முக்கியமான கேரக்டர் அதுக்காக தான் ஹீரோ ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அப்புறமா தெரியும். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 பண்ண போகிறோம். பார்ட் 2 பண்ணும்போது இன்னும் இதனோட டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல் தெரியும். இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் இது முக்கியமாக சொல்லணுன்னா என் சன் ஜோதி கிருஷ்ணா. அவன் வந்து என் ஒய்ஃப் வந்து பசங்க வந்து சினிமாவில் உட்காரதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் பண்ணுற தொழில் அவன் கவனிச்சுட்டே இருந்தான். அவன் டிகிரி முடித்த உடனே அவன் லயோலா காலேஜுக்கு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணான். அதில் சீட்டு கிடைக்கல. நான் பிடிச்சி திட்டினேன், ஏண்டா நீ எதுக்கே அப்ளை பண்ணலன்ட்டு. அப்புறமா சரத்குமார் சார் கேட்டு எஸ்ஆர்எம்மில் தாம்பரத்தில் ஜாயின் பண்ணான். எனக்கே தெரியாத அவன் லண்டனுக்கு அப்ளை பண்ணான் காலேஜுக்கு ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறதுக்கு. லண்டன் படித்தா அப்போ எங்கள் ஒய்ஃபு அலோவ் பண்ண மாட்டாங்க நினச்சா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போது லண்டனில் படித்தான். அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கும்போது ஜோதி பற்றி சொன்னேன் ரவிக்குமார் சாருக்கு, உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவர் கூப்பிட்டா அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் லைன்னு எனக்கு கூட தெரியாது அவர் கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பாவுக்கு கேட்டு சொன்னீங்களான்னு கேட்டார். நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் 5 மணிக்கு என்னை எழுப்பிட்டான், அப்பா கதை சொல்கிறேன்ட்டு. சரி, கதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன பையன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவான்னு பார்த்தா ஒரு நட்பை பற்றி ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்பட்டேன் நான். எப்படிடா அவனுக்கு இந்த தாட் வந்தான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. கிருஷ்ணதேவரையா தெனாலிராமன் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம்
சரி அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி க்ரியேட் பண்ண அப்படின்னு கேட்டேன். அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமல் அதை இது பண்ணி இப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு. ரவிக்குமார் சாருக்கு சொன்னேன், சரி பண்ணிடலாம் சார்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு கேரக்டர் சிவாஜி சாரும் அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் விஜயகுமார் பண்ண ரோலுக்கு. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணலை. அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் அவன் படிக்கும்போதே நட்புக்காக சப்ஜெக்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்தான், டைரக்ட் பண்ணப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆஸ் எ ஃபாதர் ஒரு ஒன் crore ஒரு சின்ன படம் பண்ணேன், அதுதான் நான் பண்ணேன். அப்படி இல்லை, நான் கமர்ஷியலாக பண்ணணும், என்னோடய திறமை காட்டணும் அப்படின்னா அது சொல்லி அவனே ரஹ்மான் சாரோட பேசி முதல்ல எனக்கு 20-18 படம் டைரக்ட் பண்ணான். இது வரைக்கும் அவன் 2-3 படம் பண்ணல லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணான். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானே டெக்னிக்கலாக எத்தனை படம் பண்ணியிருக்கேன், எத்தனை டைரக்டரோடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி சாங் பார்த்தீங்கன்னா அது கிரவாணி சார் அற்புதமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்துட்டு அது வந்து பார்த்து சாங்கை க்ரியேட் பண்ணார். பவன் கல்யாண் சார் கிட்ட ஷூட்டிங் போனோம். சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிரவாணி சார் நல்ல மியூசிக் கொடுத்துக்கோ சாங் பண்ணியிருக்கோம் சார், பார்க்குறீங்களான்னு கேட்டார். சாங் தானே அப்படின்னு, சரி காமி அப்படின்னாரு. பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எண்டு போடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தார். எழுந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி பார்த்துட்டு கீரவாணி சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணலான்னு சொல்லி கீரவாணி சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலோ பார்த்து சொல்லி அவர் உங்கள் ஆஸ்கார் கொண்டாங்கன்னு சொல்லி ஆஸ்கார் பார்த்துட்டு, இவ்வளோ சின்ன ரூமில் பாகுபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சின்ன ரூமில் இவ்வளோ மியூசிக் கொடுக்குன்னு அவர் பாராட்டிருக்காரு. ஸோ அவ்வளோ நல்லா அவருக்கு பிடிச்சிருக்கு. பவன் சார் வந்து ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியன், அவர் டைரக்டர். ஆக்சுவலி இந்தியாவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இப்போ ரஜினி சார், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி சார் எல்லாம். ஆனால் டெக்னிக்கலாக கமல் சார், அவர் பவன் கல்யாண் வந்து ஜாஸ்தி படம் பண்ணல, ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஆனால் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கலாக அவ்வளோ அரேஞ்ச் பண்ணவர். இந்த படம் நாங்கள் பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவர் இப்போ பொலிட்டிஷியனாக இருக்கார், டிஃபீட் சிஎம்மாக இருக்கார். பட் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என் மானம் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, நீங்கள் சும்மா பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அது சரியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க, எப்படி வந்திருக்கு, அப்படி நல்லா வந்திருக்கா, கிராஃபிக்ஸ் நல்லா எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நல்ல குவாலிட்டி வராதுன்னு. இன்றைக்கி இந்தியாவில் நாங்கள் இந்தியன் டைமில் சங்கர் சாரோட பண்ணும்போது ஹாங்காங்கில் கிராஃபிக்ஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அப்போ பண்ணும்போது அதுக்கப்புறம் சில பேர் வந்து காதலர் தினம் சில படங்களில் நாங்களே எங்கள் 2வது பையன் ரவி, அவனும் மாயா படிச்சிருக்கான், எங்களை ஃபேமிலியே டோட்டலாக டெக்னிக்கலாக அவங்கள வச்சு அவங்க நிறைய பேர் நாங்கள் சின்ன ஒர்க்கு கொடுத்து சங்கர் சாருக்கு பாய்ஸ் டைமில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவங்க தான் இன்றைக்கி பாகுபலி, RRR, அப்போ ரோபோ எல்லா படங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட வச்சு தான். ஆனால் இப்போது இன்னும் டைம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சு போன ப்ரீ ரிலீஸுக்கு ப்ரமோஷனுக்கு அப்படியே நினச்சி வருத்தப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் இந்த ஷார்ட் டைமில், அதாவது ஃபினிஷ் ஆன பிறகு இந்த ஷார்ட் டைமில் எந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு தூங்காமல் ராவும் பகலாக ஒர்க் பண்ணுறான் ஜோதி. கண்டிப்பாக அவனுக்கு பெரிய பேர் வரும் இந்த படத்தோட. இதில் ஒர்க் பண்ணுற சத்யராஜ் சார் கொஞ்சம் நாள் தான் ஒர்க் பண்ணார், அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாசர் சார் இந்த சாங்கு பக்கத்தில் ரூம் ரெக்கார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் என்னன்னு ஷாக் ஆகிட்டார் நாசர் சார். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அன்றைக்கி நான் செட்டில் இருந்தேன். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எனக்கு வளர்ந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு லாங்குவேஜில் பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏஐயில் பண்ணலாம், ஒரு லாங்குவேஜில் பாடினாலும் எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகலாம். இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு லெவலுக்கு போகுது. அதுக்காக தான் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோ இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வைக்கலான்னு இருக்கேன் திருப்பதி கிட்ட. அதாவது சினிமா வேறு லெவலுக்கு போகுது. அதனால் அதனுடைய ஒரு பக்கம் தான் இந்த படம் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிப்பீங்க. எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட், முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நான் வேண்டுகிறேன். உங்களுடைய எல்லோரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் படம் மாதிரி அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே ஒரு ஜஸ்ட் முதல்ல வந்து ப்ரெஸ்ஸு தான் மீட் பண்ணோம். நீங்கள் தான் கூட ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம்.
வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் ப்ரெஸ் மீட் தானே, கல்யாண் சார் வரல, இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டார். சரி, நான் சிரித்தேன். சரி, நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து எந்த படம் பண்ணும்போது எங்குள்ள டெக்னீஷியனா இல்லை ப்ரொடியூசரா, ப்ரொடியூசரா, இது வார் நடக்கும் எனக்கு. ஆனால் டெக்னீஷியன் தான் டேமினேட் பண்ணிவிடும் எப்போவுமே. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர் ஹிட், ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கில்லி ரீலீஸ் பண்ணால் ஸ்டேட் ஃபிலிம் மாதிரி ஓடி இருக்கேன். அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் பண்ணேன், வேதாளம், ஆரம்பம் இருந்தால், கமல் சார் இந்தியன், மாதவனோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமுமே. ஒரு உதயம் தியேட்டர் ஓனர் ஒரு வாட்டி சொன்னார், படங்களே ஓடலை, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினச்சோம். இந்த வருஷம் 2 படம் என் படம் ரிலீஸ் பண்ணால், தூள், ரன்னு 2மே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம், இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்டில் பண்ணணும், எது வேணால் ரசிப்பாங்க. டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் என்னுடைய அனுபவம், என்னுடைய பேஸ்மெண்ட், இந்த மண்ணில் நான் கற்றுக்கிட்டது, இது சினிமாவுக்காக நான் வாழ்ட்டேன். கண்டிப்பாக இன்னைக்கு எமோஷன் ஆகிட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது சார் உங்ககிட்ட. ஒரு தயாரிப்பாளரை கடந்து ஒரு அப்பாவா நீங்கள் பேசுனதெல்லாம் அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஜோதி சார் இந்த படத்தை இயக்கணுங்கிறது யாரோட முடிவு சார்? இது விதி. ஆக்சுவலி நாங்கள் நினைக்கவே இல்லை. வேதாளம் படத்தை நான் பவன் சாரோட தெலுங்கில் பண்ணலான்னு நினச்சேன். அப்போது ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணேன் தெலுங்கில். அவர் திடீர்னு வேறு படம் வந்துன்னு கிளம்பிட்டார். அப்போது பவன் சார் கூப்பிட்டா என்ன பதில் சொல்லணும்னு நினச்சேன். போயிட்டால் சரி, உங்கள் பையனை கூப்பிடுங்க, நீங்கள் டைரக்டர், நானும் டைரக்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. அப்போ ஜோதி வந்து ஆக்சிஜன் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், நடுவில் இருக்கு. நான் தயங்கிட்டு நேசன் ஜில்லா படம் பண்ணார், அவர் பேர் சொன்னேன். ஓகேனாரு. நான் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஃபோன் வந்தது, டைரக்டர் நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. எனக்கு ஜோதி கூப்பிட்டு போகிறதா நேசன் கூப்பிட்டு போகிறதா எனக்கு தெரியல. பவன் சார் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் கூட பக்கத்தில் இருந்தீங்க, என்னை கூப்பிட்டு வர சொன்னால் யார் கூப்பிட்டு வரணும்னு சொன்னால், அவர் ஜோதி கூப்பிட்டு வர சொன்னால் அப்போயே முடிஞ்சிருக்கும். சார் நான் பவன் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் பவருக்கு திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னார்னா, நான் யாரோட பண்ணால் நல்லா இருக்குமோ, என்னை விட ரத்ன சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினச்சா அவர் கூப்பிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னாரு பவன் சார். சரி, அந்த படம் பாதியில் இருக்கு. என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, ஒரு படம் ஆரம்பித்தா அது நடுவில் நிற்கக்கூடாது. அது நின்னா திருப்பி ஃப்யூச்சரில் நம்ம படம் பண்ண முடியாது, தொடர்ந்து படம். அதனால நான் கூப்பிடல. ஒரு விதத்தில் அன்றைக்கி நான் துரோகம் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கடித்தாலும் நான் வந்து ப்ரொடியூசராக அவர் கூப்பிடல. அதுக்கப்புறம் நேசன் வந்தார், அது சரியாக அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போது இந்த படம் முதல்ல டைரக்டர் கிரிஷ் ஒரு லைன் சொன்னார் எனக்கு. அவர் தான் இந்த ஆரம்பித்தார். அதாவது 3 கரோனா தாண்டிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால அவரும் வேறு கமிட்மெண்ட்டோட கிறிஸ்து போயிட்டார். இப்போது நிஜமாகவே அவர் எனக்கு காப்பாற்றுறார் இந்த படத்தை. ஆக்சுவலி ஜோதி வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருந்தது. 3 மாதம் தூங்காமல் அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த அந்த விஷுவல் சாங்கை வந்து எடிட் பண்ணி ரெடி பண்ணி, அப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ஃப்ரீ விஷுவலைஸ் பண்ணி பவன் சாருக்கு போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படி தான் வந்து அவர் வந்தார். தவிர அவர் டைரக்டர் ஆகணும் நான் நினைக்கல. ஆனால் பவன் சார் முதல்லே சொல்லியிருந்தார், உங்கள் சன் கூப்பிடுங்கன்ட்டு. இப்போ அதனால இப்போது நேச்சுரலாகவே அவர் இந்த படத்தில் என்ட்ராக இருக்கார். இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்கார் இந்த படத்தை. சார், இந்த சந்தேகம் இருக்குது, நீங்கள் படம் பண்ணுற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பித்தேன். அவர் அரசியலுக்கு போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். போனால் யாருமே படம் வாங்கலை. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லோரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டம் ஒரு டைமில் பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் எப்பவும் படம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒரு ஃபைனான்சர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் அவர் வந்து பாலிடிக்ஸுக்கு போயிட்டார். விஜயசாந்தியோட நான் எத்தனை படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலாக இருந்தால் அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜய் சாரோட 3 படம் பண்ண அவரும் பாலிடிக்ஸ் போயிட்டார். மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய
முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னார், எப்போவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார், இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபினா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது ஒத்து, இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடிப்பட்டிருக்கோம். அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே சார், ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் வந்து அவரை பற்றி சொல்லவானா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். அன்றைக்கி சார்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கேன்ட்டு. ஆனால் நான் செகண்ட் பார்ட்டில் இருக்கேன். சத்யராஜ் சார், நான் துண்டு போட்டு வச்சிட்டேன் சார். இப்போவே ஒரு சின்ன மிக சரி, நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. அடுத்ததாக எனக்கு பிடிச்ச, அதாவது நானும் ராஜு சுந்தரம், ஜீவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அசிஸ்டண்ட்டாக ராஜு கிட்ட ஒர்க் பண்ணதுலன்னு தெரியும், அவங்க மிஸ்ஸஸும் தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. சோபி வந்து கேட்ட உடனே வந்து இந்த படம், இந்த சாங்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு கொரியோகிராஃபரை வச்சுக்கிட்டு நீங்கள் கோரியோ பண்ண எவ்வளோ சிரமப்பட்டீங்க? அனைவருக்கும் வணக்கம், అందరికీ நமஸ்காரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சார் வந்து எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலேயே அவர் கொடுக்குற பில்டப்லாம் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு. எத்தனை படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். காலையிலேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பார். உட்காந்து சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்து நடந்து அங்கே இங்கேன்னு சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை, பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை வந்து அவர் ஒரு க்யூட், அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும், அதை வந்து ரசித்து பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது, அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு, கல்யாண் சாருக்கு வந்து இந்த பாட்டில் பெருசாக வந்து அந்த சுச்சுவேஷனாக அவர் பெருசாக டான்ஸ் இருக்காது, பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப ஸ்வீட்டு வந்து சொல்கிறது, அந்த இப்போ ஒரு டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸாக வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடியிருக்கேன். அந்த படத்தில் ஆடியிருக்கேன். இப்போது அவரோட படத்தில் ஒரு கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கன்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர, இவங்க சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டாக இருப்பார், ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு. அது அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சுது இந்த பாட்டு. பட் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுவோன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேறு லெவலு, பிரில்லியன்ட். நீங்கள் சொன்னார் இல்லையா, இங்கே கேமரா இருக்கும் அங்கே கேமரா இருக்குன்னு, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்குது இல்லையா. அதாவது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்ற ஒரு டெக்னிக்கலி வெரி சாங். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தமிழில் வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சார் நான் மாஸ்டராக பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து உங்கள் படம் தான் சார். இது வந்து ராகவேந்திரா சாரோட படம். இது அல்லரி புல்லோட அட்டக்க மீது அந்த சாங் தான் சார் நான் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃப் தெலுங்கில் பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜ்மௌலி சார்கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி, அப்புறம் சத்திரபதினு ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார் அந்த வாரம். அதுக்கப்புறம்
ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார் நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து வேறு யாராச்சும் விட்டுட்டுனா விட்டு என்னை மட்டும்தான் விட்டுருக்கீங்க. இல்லை இல்லை அதே மாதிரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் இல்லை சார், சத்யராஜ் சார் வந்திருக்காரு, நாசர் சார் வந்திருக்காரு, எல்லோரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் மீட் பண்ணது கேஆர் சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த பாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் ரோல், அதான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுற சமயத்துலேருந்து ஃப்ரெண்டு, அந்த மாதிரி நான் அந்த ஸோ கிங்ஸ்லி, அப்புறம் வந்து நம்ம வெனிலா கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்சர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்கில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் அது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாரும் கியூட்டு ஸ்வீட்டு, நீங்க தான் பயங்கர கியூட்டாக ஸ்வீட்டாக இருக்கீங்க. முடிஞ்சா செகண்ட் பார்ட்ல எங்கள் ப்ரொடியூசர் 2 ஸ்டெப்பு போட வச்சிருங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. அடுத்ததாக இந்த అద్భుతంగా చూపించబోతున్నారు అన్నది ఈ పాటికే మేము రిలీజ్ అయిన కాంటెంట్లో చూసాం. అండ్ వి విష్ ఓన్లీ ద బెస్ట్ ఫర్ యూ. మీకు మంచి జరిగితే మాకు మంచి జరిగినంత ఫీల్ అవుతాం మేము. ఏఎం రత్నం గారి కోసం మీకు ఈ సినిమా సూపర్ డూపర్ హిట్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటూ, ఎస్ ప్లీజ్ కంటిన్యూ యువర్ స్పీచ్. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்லும். ஒரு 1 இயர் பேக் ரொம்ப மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்த் வச்சு டைரக்ட் பண்ணேன் தெலுங்கில் போய். அதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ ஒரு 4 இயர்ஸாக நான் ஆந்திராவில் இருந்தேன், தமிழில் இல்லை. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பித்த அப்புறம் 4-5 இயர்ஸாக தமிழ்லேயும் படம் பண்ணல. சின்ன மனசில் ஒரு வருத்தம், என்னடா தமிழில் நம்ம படம் சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழில் வந்து படம் பண்ணுவோம், எப்போ வந்து ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன். அதே மாதிரி தமிழில் திருப்பி டைரக்டர் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து மூலியமாக தமிழில் வந்து நம்ம தமிழ் மீடியா, நம்ம ப்ரெஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இங்கே இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரெஸ்லையும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் எவ்ரிபடி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பற்றி திங்க் பண்ணி கேர் பண்ணுறாரோ, அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியை பற்றியோ என்னை பற்றியோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸான்னு சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் நான் டைரக்ஷன் பண்ணலைங்க, டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு, உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் நான் எதுவுமே யோசிக்கலை. சரி இவ்வளோ பெரிய ஸ்டாரு நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்டு டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ணால் ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன்னாரு. ஸோ அப்படி பண்ணது தான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னென்னு கிளியராக புரிஞ்சது என்னென்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 இயர்ஸ் கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாமல் சூர்யா மூவிஸ். அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணார். இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் த ஃபஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்ணுறேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது. அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னால் அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிஞ்சு ஒரு ரிப்பீட் மோடில் வர மாதிரி ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலாக பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னா சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனாக நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னார்.
நீ என்ன பண்ணுறது தெரியாது, நீ எவ்வளோ உழைக்கிறன்னு தெரியாது, இந்த படத்தை எப்படியே ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்ட், இது 2 வேர்டு தான் சார் சொன்னார். அண்ட் சிரிப்பி சேம், அவரு கொடுத்த வேர்டை ஈக்குவலாக மீட் பண்ணார். ஸோ ஒரு 2-3 லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளெஸிங்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. அதை நான் என்ன எடுத்துக்கணும், இது எவ்ரிடே, இது எவ்ரி செகண்ட் நினச்சிட்டே இருப்பேன் மைண்டுக்குள்ளே. நம்மளை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ற சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஹரிஹர வீரமல்லு ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் என்ட்ரு ஆகும்போது இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு பவன் சாரை பற்றி சொல்லணும்னா, பவன் கல்யாண் சார் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்டர், இஸ் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பர்சன். சார் வந்து அவரு ஒரு டைரக்டர், பர்சனல் டைரக்டர். அவருக்கு டைம் கிடைக்கல, அவருக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால, சேவைகள் இருக்கிறதுனால அவர் டைம் கிடைக்காதனால ஒரு இந்த படத்தை அவரோட விஷன், இந்த வீரமல்லு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கும் போது இது ஒரு பேன் இண்டியா, ஒரு இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபெக்ட் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்த அசுரனம் சாங் வந்து சாரே பர்சனலாக ஃபைட் கொரியோகிராஃப் பண்ண சாங்கு. அந்த ஒரு ஃபைட்டு மட்டுமே ஒரு 60 days எடுத்திருக்கோம், 60 நாள் எடுத்த ஃபைட் அது. அண்ட் அந்த அளவுக்கு அவர் பர்சனலாக உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கு பர்சனலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அண்ட் ஒரு ப்ரூஸ்லி ஒரு என்டர் த ட்ராகன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சார் இதில், பவன் சார். ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னென்னா, பர்சனலாக இந்த படம் 16th century முகல் பீரியடில் நடந்த ஸ்டோரி. அண்ட் அவுரங்கசீப் பேக்ட்ராப்பில் நடந்த டைமில் நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி. அண்ட் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீபாக ப்ளே பண்ணது பாபி டியோல் ரோல், இதில் பாபி டியோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் இந்த கதையை எப்படி கொண்டு போகணும், இது என்ன சொல்ல வரும் அப்படின்னு எனக்கே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கும்போது, ஒரு ட்ராவலிங்கில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது எதர்ச்சியமாக ஒரு வெரி ஓல்டு கப்புள்ஸ், இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுற ஓல்டு கப்புள்ஸை மீட் பண்ணேன். அவங்க அப்போ தான் வந்து எல்லா ஜோதிர்லிங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து அஜந்தா எல்லாரெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க மனசில் வந்து நான் என் மைண்டில் இந்த கதை எழுதிட்டு இருக்கேன், அவுரங்கசீப் முகல் பீரியட் எழுதிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தா எதிர்த்தியாக அவங்களும் மீட் பண்ணுறேன். ஒரு சம்மந்தம் மேலே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க திடீர்னு பார்த்தா அவுரங்கசீப்பை திட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒர்க் பண்ணுறதும் அவங்க பேசுகிறதும் கோயின்சிடன்ஸாக இருந்தது. என்னன்னு கேட்டால், நாங்கள் இப்போ தான் வந்து அஜந்தா எல்லாரும் சுற்றிட்டு வந்தோம், அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் எல்லா ஃபேஸுமே வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அது எங்களால் தாங்க முடியல, அவ்வளோ நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜை வந்து இப்படி டெமாலிஷ் பண்ணி இப்படி நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. அந்த ஒரு பாயிண்ட்டு தாங்க எனக்கு ஸ்பார்க், இந்த படத்தோட ஸ்பார்க். ஸோ இந்த ஹரிஹர வீரமல்லு படத்தில் பவன் சார் போர்ட்ரேட் பண்ணுற கேரக்டரே வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட சம்பிரதாயம், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கோவில்கள், நம்மளோட ஜென்ரேஷனாக 1000 years வந்த நம்ம ஜென்ரேஷனை வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது, அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு இதுக்காக ஃபைட் பண்ணுறதா பவன் சாரோட கேரக்டர் ஹரிஹர வீரமல்லு. ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் எழுதுனது தனியாக ஒரு 1 year 2 back எழுதி வச்சு அது ஒர்க் போயிட்டே இருக்குது. கோயின்சிடன்ஸாக ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் சார் வந்து ஆந்திராவில் அங்கே இருக்கிற திருப்பதி சம்பவத்துக்காக அவரும் போய் சனாதன தர்மிக்காக போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ இன் அண்ட் அவுட் இது ஒரு கோயின்சிடென்ஸ் ஆகி இந்த படம் வந்து ஒரு சனாதன தர்மம், ஒரு தர்மத்துக்காக சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு. இட்ஸ் ஆல் டெஸ்டினி. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரியும் நம்ம கல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட பாரம்பரியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோ தான் பவன் கல்யாண் சார். இதில் அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம். ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, நாங்கள் விஜயவாடாவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணும்போது சார் இப்போ வந்து ஆக்சுவலாக டெப்டி சிஎம் ஆகிட்டாங்க. ஸோ அவரோட டைம் கிடைக்கிறது கொஞ்சம் இது, பிகாஸ் அவரோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவரோட அந்த இதில் இருக்கும்போது எங்களுக்காக ஒரு 400 people அங்கே குரு வந்து வெயிட் பண்ணுறோன்னு எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் எங்ககிட்ட வந்து பர்சனலாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சார். ஃபஸ்ட்டு வந்து சாரின்னாரு. நான் எனக்கு புரியல, அவ்வளோ பேர் சார் எதுக்கு சாரி சொல்கிறார் அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த மாதிரி வைசாக்கில் ஒரு இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி சாகிற நிலைமையில் இருக்காங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும், இன்றைக்கி போகலாமா அப்படின்னு வார்த்தை கேட்டார். எனக்கு ஷாக். அவர் சொல்லக்கூட தேவையில்லை, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்டு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம், இங்கே நடிச்சுக்கிட்டு எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதே மாதிரி அங்கே மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவர் அங்கேருந்து உடனே கிளம்பி அங்கே போய் அதையும் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் திருப்பி ஷூட்டிங் வந்து 4 o'clock எழுந்திரிச்சு நைட் 11 o'clock தூங்குற வரைக்கும் ஒரு 24 hours வந்து மக்கள் பீப்புள் இதுதான் சார் மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. அவர் கூட க்ளோஸாக இருந்து பார்க்க போது எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதே மாதிரி அவரை ஒருத்தர் மீட் பண்ணால் அவங்களோட ப்ராப்ளத்தை அவர் ப்ராப்ளமாக எடுத்து அதையே ஃபீல் பண்ணி இது இவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு நண்பர் பவன் கல்யாண் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது தேங்க்ஸ், மீட் பண்ணதுக்கோ ஒர்க் பண்ணதுக்கோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் தொடர்ந்து பார்ட் 2 கூட ஒர்க் பண்ணுவோம்.
அண்ட் படத்தை பற்றி பேசணுன்னா டெக்னிக்கலாக இட்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட் படங்க இந்த படம். எனக்கு பேசிக்கலாக எனக்கு 18 ஃபஸ்ட்டு படம். அப்போ எனக்கு 20 இயர்ஸ் நான் அந்த படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutes சிஜி இருக்கும், நிறைய 3D எலிமெண்ட்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இது பீரியடுன்னு தொடும் போது எப்படி இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் படத்தை நான் எடுக்கணும், எனக்கு இதுக்கு ஈக்குவலாக ஒரு கேமராமேன் வேணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கேருந்து கரெக்டாக கோயின்சிடன்ஸாக மனோஜ் பரமசா ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரை மீட் பண்ணி அவர் மூலிமா எனக்கு நான் எவ்வளோ ஹை டெக்னிக்கலோ அவரும் ஒரு ஹை டெக்னிக்கலான இது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஷாட்டுமே ஒரு 5 கேமராஸ் அண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டேன். இந்தியாவில் பார்த்தாலும் ஃபாரினில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 அனிமேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டே நைட் இந்த படத்துக்காக. ஸோ வேர்ல்டு வைட் இருக்க எல்லா கிராஃபிக்ஸ் கம்பெனியும் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்தியன் ஸ்க்ரீனில் எப்போவுமே ரத்னம் சார் படம்னா நம்ம தெரியும், அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான படமாக இருக்கும். இது ஸ்டாண்ட் அவுட் படமாக இருக்கும். எதுக்கு இதுக்கு 3-4 இயர்ஸ் லேட் ஆச்சு அப்படின்றத அதுக்கு பூர்த்தி செய்கிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் 10 minutes ஆஃப் த படம் வந்து இட் வில் பிரேக் ஃபுல் இந்தியன் ஸ்க்ரீனுங்க. இட் பி ஸ்பெக்டாகுலர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிதி மேடம் சொல்லணும். அண்ட் நிதி நான் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் வரியாக இருந்தாங்க, எப்படி ஒரு படம் இவ்வளோ ஆச்சு, அவங்க ரோல் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி. பட் அவங்களோட க்யூட் மூமெண்ட்ஸ், அவங்களுக்கும் சாருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன இன்சிடென்ட், நிதிக்கு வந்து நான் ஒரு சீன் சொல்லிட்டு போனேன் இப்படி பண்ணணும் அப்படின்னு, டைலாக்லாம் சொன்னேன். அண்ட் பவன் சார் பண்ணும்போது அதை இம்ப்ரவைஸ் பண்ணி டேக்கில் அவர் இம்ப்ரவைஸ் பண்ணி டக்குன்னு ஒரிஜினல் லைஃப் எடுத்து கழுத்தில் வச்சிட்டேன். அவங்க ஒரு செகண்ட் பேனிக்காய் நான் எங்கே நல்ல ஷார்ட் போயிட்டுருக்கு, இவங்க எங்கே ஸ்டாப் பண்ணிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டாங்க அதை இது பண்ணி. பட் அவங்களோட ரியல் பேனிக்கு ரியல் எமோஷன் ஸ்க்ரீனில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டை ரீப்ளே பண்ணும்போது தான் எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஷார்ட் எடிட்டிங்கில் பார்க்கும்போது சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஓ இந்த இடத்துல ரியல் கற்று ரியலாக பயந்துட்டாங்க இவங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டிங். அண்ட் கொரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர் வந்து எனக்கு அவங்க ஒய்ஃப் லலிதா மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ராஜசன் சார் அஸ்கா சாங் பண்ணும்போது அப்போது கடைசியில் ரோல் ஆடிட்டு இருப்பார். அப்போது சார் அவர் ராஜு சார் ரொம்ப திட்டிகிட்டு இருப்பார் அவரை, ஷோபி இந்த மாதிரி முதல்ல நல்லா சீக்கிரமெல்லாம் ஒரு 2 படத்தில் கொரியோகிராஃப் ஆக முடியாது அப்படின்னு. சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு சார் கரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நண்பர்கள் சொன்னாங்க, ஷோபின் புது கொரியோகிராஃபர் வந்திருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, பரவாயில்லையே நம்ம தெரிஞ்ச ஒருத்தருக்குள்ளாருன்னு. அப்புறம் கோஇன்சிடன்ஸ், அப்புறம் போக போக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஷோபி சார். அண்ட் படத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நாசர் சார் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அப்பாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அண்ட் சத்யராஜ் சார், ஐ எம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ, ஒர்க்கிங் வித் யூ. ஏன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன். அமைதிப்படையிலேருந்து உங்கள் எல்லா படமும் விடாமல் பார்த்துப்பேன், உங்கள் டைலாகில் மெமரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கும் நான் இங்கே வந்து ஷார்ட்டில் நடிக்கும் போது நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பக்கம் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வரும்போது போகும்போது அப்படி தான் நினச்சிருப்பேன், எப்போ நம்ம ஃபீல் பண்ணுற ஹீரோவை கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. முக்கியமாக எனக்கு உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் நான் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இப்போ பவன் சார் வந்து டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக கமர்ஷியல் சாங்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா சார் வந்து ஒரு டூயிட் பாட முடியாது, ஒரு இது ஆட முடியாது. அப்படின்னும் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து, சரி தெலுங்குல தத்துவ பாடல்கள் ஒரு கான்செப்ட் கிடையாது, பட் தமிழில் நம்ம எல்லா எம்ஜிஆர் சாங்ஸும் ஒரு தத்துவ பாடலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம், தெலுங்குல ஒரு டைம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த கேட்கணும் குருவே சாங் ஃபஸ்ட்டு பண்ணது சார். அந்த லிரிக்ஸ் எழுதிட்டு போய் நான் கிருவாணி சாருக்கு எனக்கு அது ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், நம்ம லிரிக்ஸ் எழுதிட்டோம், டியூன் இல்லை, சார் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு பயத்தில் போய் பயத்தோட தான் காமிச்சேன். அண்டு சார் யார் எழுதுனாரு சார், ஒரு பென்சில்தாஸ் ஒரு சிங்கர் ரைட்டர் சார், ஒரு வில்லேஜில் இருப்பாருன்னு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சார் சொன்னால் இது பவன் சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு. நான் பாடுவாரா சார் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னாரு சொல்லி, அப்புறம் போய் பவன் சாரை மீட் பண்ணப்போ சாருக்கு லிரிக்ஸ் சார் எக்ஸைட் ஆகி அப்புறம் அவர் எப்படி பாட வைக்கிறது, சார் விஜயவாடாவில் இருக்கார் அண்டு கிருவாணி சார் ஹைதராபாத்தில் இருக்கார், எப்படி பாட வைக்கிறதுன்னு. அந்த ஷூட்டிங்கில் நம்ப மாட்டீங்க, கிருவாணி சார் பவன் சார் பாட வைக்கிறதுக்காக விஜயவாடா வந்தார், இங்கே வந்த மாதிரி ஃபுல் டீமோட வந்தார். சார் ஆஃபீஸர் செட்டப் பண்ணி அங்கேயே பாட வச்சு அப்படியே ஷூட்டிங், அங்கேயே பாட வச்சு லைவாக ஷூட்டிங், அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கு கிருவாணி சாரோட எனர்ஜி ரொம்ப ப்ளஸ்ஸு அண்டு சார் பவன் சாரோட எனர்ஜி ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அதே ஸோ கிருவாணி சாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம் சார். இங்கே இந்த படத்தில் நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிருவாணி சார், தோட்டாதாரணி அண்ட் ஃபாதர் ஏம் ரத்னம். ஸோ இவங்களோட நான் பேசும்போதோ ஒர்க்கிங் ஸ்டைல் பண்ணும்போதோ ஒரு பயம் இருக்கும் உள்ள. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன பேசினாலும் என்ன சொல்ல வரும் முன்னாடியே தெரியும், சொல்கிறதுக்கு முன்னாடியே.
ஸோ அதனால் சரி ப்ரிசைஸாக நம்ம ஒர்க்கு அதுக்கு என்ன தேவை அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சாங்க. தோட்டாத்தனி சார் சொல்லி ஆகணும், அவருக்கு இந்த படம் அந்த ஷூட்டிங்கில் கொஞ்சம் அவருக்கு கண்ணு ப்ராப்ளம் வந்தது. அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் இப்போ எதுவுமே ஸ்கெட்ச் போடணும் எல்லாம் போடணும். கொஞ்சம் கண் பார்வை கம்மியானாலும் டே நைட் வந்து செட்டில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகி, இந்த ஏஜில் ஸ்ட்ரெயின் ஆகி நானும் கேட்பேன், எங்கள் அப்பாகிட்ட கேட்பேன், தோட்டா சார் கேட்பேன், எதுக்கு நைட் உட்காந்துட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு. ஆனாலும் இல்லாமல் பிடிவாதமாக உட்காந்து அதோட சினிமா நேசிப்பாங்க சொல்லுவாங்க, அந்த எனர்ஜியோட இன்னைக்கு திருப்பி சொல்கிறேன் சார், நிறைய நியூ ஜென்ரேஷன் வந்திருக்கும். நான் இப்போ 3rd ஜென்ரேஷன் நானும் பார்க்குறேன். பட் அவங்க ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்களோட உழைப்பு மாதிரி அதில் ஒரு 25% தான் சார் இன்னைக்கு எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆளுங்களை அப்போ பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் ஆல் த லெஜெண்ட்ஸ். அண்ட் ஹரிஹர வீரமல்லு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும்னு யாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மூவி. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது இந்த படம். அண்ட் இதோட பார்ட் 2 வரப்போகுது சீக்கிரமாக. అండ్ ఇది పత్తి నీకు ఎలా ఇది பண்ணுவீங்க. అండ్ వెరీ హ్యాపీ మీటింగ్ తమిళ్ పీపుల్, తమిళ్ ప్రెస్ అండ్ తెలుగు ఆడియన్స్ అని తిడతారండి. నేను మొత్తం తమిళ్లోనే మాట్లాడేసాను. ఇక్కడ రాగానే వాళ్ళకి ఏ అర్థం కాదు. ఇది ప్రాబబ్లీ ఈ ప్రోగ్రామ్ సబ్ టైటిల్ వేయాలనుకుంటాను నేను. పర్లేదు, మనం తిరుపతిలో గట్టిగా ప్లాన్ చేశామని నాకు సమాచారం అందింది ఆల్రెడీ. అవునండి, తిరుపతి కొన్ని తెలుగులో కొన్ని క్వశ్చన్స్ అడిగాను సార్, నాకు తమిళ్ వచ్చేస్తుంది. సార్, ఇట్స్ బీన్ అంటే ఖుషి సినిమా అప్పుడు కూడా మీరు చూసుంటారు కళ్యాణ్ గారిని, అండ్ ఇప్పుడు ఈ హరిహర వీరమల్లులో చూశారు. సో అప్పటికి ఇప్పటికి డిఫరెన్స్ ఏం గమనించారు ఆయనలో, అదొక్కటి చెప్పండి. డిఫరెన్స్ కనిపించలేదండి, ఒక్కటి మట్టుకు ఎప్పుడు మెయింటైన్ అవుతుంది ఏంటంటే పవన్ సార్ స్వాగ్. అసలు సార్ వాక్ కానీ స్టైల్ కానీ అప్పుడైనా ఇప్పుడైనా అసలు మామూలుగా ఉండదు. అదేదో ఒక ఆరా ఉంటుందండి సార్. అప్పుడు యాజ్ అ ఫ్యాన్ గా మనం దగ్గర నుంచి చూడడం ఇస్ డిఫరెంట్. కానీ ఆయన డైరెక్ట్ చేస్తున్నప్పుడు ఫస్ట్ డే మీ నోటి నుంచి చెప్పించిన డైలాగ్ ఏంటి ఆయనతో మీరు ఫస్ట్ డే షూట్ లో, అదొక్కటి చెప్పండి చాలు. వినాలి, వీరములు చెప్తే వినాలి. సో నైస్, థ్యాంక్ యూ. సార్ లైన్ చూశారు, చూసి చెప్పాలని అడిగారు, అవును సార్ అని. సో అదే ఫస్ట్ డే ఆఫ్ షూట్ సార్తో. అండ్ సార్ వాజ్ వెరీ హ్యాపీ వర్కింగ్ విత్. ఇంకేమైనా ఉంటే కొంచెం అడిగాను తెలుగు వాళ్ళ కోసం. సార్, మనం గట్టిగా ప్లాన్ చేశాం సార్, వీళ్ళు ఊరికే మాట్లాడితే చాలా తమిళ్లో మాట్లాడండి అని చెప్తున్నారు. కానీ చాలా ఆనందంగా ఉంది సార్, ఫర్ ద ఫస్ట్ టైం ఇలా మన తెలుగు సినిమాని చెన్నైకి వచ్చి ప్రమోట్ చేయడం. అండ్ మీ ఓపికకి అసలు మీరు ఇంతమందిని కోఆర్డినేట్ చేసి ప్రతి ఊరు తిప్పి దగ్గరుండి అన్నీ చూసుకొని చేస్తున్నారంటే మామూలు విషయం కాదు. మా అందరి కోసం కాదు, మీ ఒక్కరి కోసం అండ్ ఏఎం రత్నం గారి కోసం ఈ సినిమా సక్సెస్ఫుల్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాం. వీఆర్ ఈగర్లీ వెయిటింగ్ జూన్ 12th కోసం. మామూలుగా ఉండదు థియేటర్స్లో. మేము న్యూస్ పేపర్స్ ఆల్రెడీ చింపేసి బ్యాగ్లో పెట్టుకొని రెడీగా ఉన్నాము, ఇంకెళ్ళి ఎగిరేయడమే అంతే. థ్యాంక్ యూ మేడం. थैंक यू सर, थैंक यू सो मच. एंड मीडिया फोटो आपको